புத்தாண்டுக்கு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு ஜவ்வரிசி கேரட் பாயசம் ரொம்ப கிரீமியா ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வருஷத்தோட முதல் நாள் இனிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க, என்னென்னன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு தான் அந்த ரெசல்யூஷன் எடுக்கணும்னு இல்ல, முன்ன நாள் பின்ன நாள் எந்த நாள் வேணாலும் நம்மள புஷ் பண்ணா மட்டும்தான் அந்த வேலை நடக்கும். அந்த ஞாபகத்தோட ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு கப் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கோங்க. நியூ இயர் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் பிஸ்தா பாதாம் பருப்பு ஸ்பெஷலா சேர்த்திருக்கேன். இப்போ அதை பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் நெய்ல ஒரு கேரட்டை துருவி நல்லா வதக்கிக்கோங்க. இதுல திக்கா காய்ச்சினா 3/4 லிட்டர் பால் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் உள்ள சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி திக்கா காய்ச்சினதுனால நான் ரொம்ப நேரம் கொதிக்க விடல. ஸோ இப்போ ஜவ்வரிசி இந்த மாதிரி கொதிச்சு டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 சிட்டிகை குங்குமப்பூ, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஆக்சுவலி இனிப்பு நான் மைல்டா தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷத்துல கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை உள்ள சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. எப்ப ஸ்வீட் கிரேவிங்னாலும் டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு பாயசம் தான் இது. ஸோ புது வருஷம் ஆனாலும் மறந்துடாதீங்க, ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி